இதுதான் நம்மாழ்வார் ஐயா என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் அவரும் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, ஒரு நாளைக்கு இந்த உலகத்தோட இயக்கம் நின்னு போகலாம். இந்த இன்டர்நெட்னு சொல்லி போனே விட்டு பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடலாம், சொமேட்டோல நெட் கட் ஆனிச்சுன்னா எதுல ஆர்டர் பண்ண ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப நெட் கட் ஆகலாம், விமான போக்குவரத்து தடைபடலாம், டீசல் கிடைக்காம போகலாம், சிலிண்டர் கிடைக்காம போகலாம். இது எல்லாம் கிடைக்கலன்னா கூட உங்க வீட்டுல ஒரு 10 மரம் இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். மரத்தை வெட்டி வச்சு சமைக்கிறதுக்கு இல்ல, மரத்துல 10 வகையான மரங்கள் சொன்னாரு. பப்பாளி, மாதுளை பழம், வாழை மரம், தென்னை மரம், முருங்கை மரம். முருங்கைக்காய் ஒரு மரம் இருந்ததுன்னா போதும். அது நம்ம விளைவிக்கிறது, நம்ம விளைக்கணும். ஒரு 10 மரமும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சாப்பாடு நம்ம கையில. நம்ம நெட்டையோ ஒரு கடையோ எதையும் நம்பியே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தற்சார்பு வாழ்க்கை. அவரும் ஒரு மாஸ் கம்யூனிகேட்டர் தான் நம்மாழ்வார் ஐயா. அவர் கேட்டா இப்ப பாதி யங் ஜெனரேஷனுக்கு யாருமே தெரியாது, ஆனா ஃபியூச்சர்ல தெரிய வரும். பாரதிய அப்போதைக்கு யாருக்கும் தெரியல இல்ல, வள்ளுவனை அப்போதைக்கு யாருக்கும் தெரியல இல்ல. அது மாதிரி இந்த சூழல்லாம் வந்தா கூட நம்ம வீட்டுல ஒரு 10 மரமும் நமக்கான உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திறனும் நம்ம கிட்ட இருந்தா, ஒரு 10 கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாவே போயிடும். அவ்வளவுதான் இல்லையா? அதெல்லாம் இல்ல அப்படின்னா தான் நமக்கு பசி பட்டினி மத்தவங்க கையில எதிர்பார்க்கறது எல்லாம். நம்ம மண் அவ்வளவு ஒரு வளம், என்ன போட்டாலும் விளைச்சலாக்கி கொடுக்கக்கூடிய நிலம் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா நம்ம அந்த நிலத்தெல்லாம் என்ன பண்றோம், பிளாட் போட்டு வித்துறோம். ஆறெல்லாம் இப்ப என்னவா இருக்கு, பிளாட் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்றோம். இப்ப நம்மளுடைய டோட்டல் அந்த ஈகோ சிஸ்டமே நம்ம தான் மாத்தி வச்சிருக்கோம், நம்ம தான் கெடுத்து வச்சிருக்கோம். அப்ப அதனுடைய விளைவுகளையும் நம்ம தான் அனுபவிச்சோம்.